வணக்கம். இன்றைய பகுதியில் விழுக்காடு பற்றி பார்க்கலாம். இது ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை பார்த்து படிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹமீது வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 15,200க்கு வாங்கி 20% நஷ்டத்திற்கு விற்றார் எனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை என்ன? ஹமீதுன்னு சொல்கிறாரு, ஒரு வண்ண தொலைக்காட்சி, அதாவது கலர் டிவியை 15,200 ரூபாய்க்கு வாங்கிட்டு 20% நஷ்டத்துக்கு விட்டுருக்கிறாரு. அப்படின்னா அந்த தொலைக்காட்சி பெட்டியோட விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ ஆன்சர் ருபீஸ் 12,160, பி 13,400, சி 12,200, டி 14,150. இப்போ எப்படி இந்த சம பண்ணலான்னு பார்க்கலாம். நஷ்ட சதவீதம் நமக்கு தந்திருக்கிறாங்க. நஷ்ட சதவீதம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஃபார்முலா விற்பனை விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நஷ்டம் டிவைடட் பை 100 இன்டு அடக்க விலை. இப்போது 100 மைனஸ் நஷ்டம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20 பை 100 இன்டு 15,200. இப்போ 100லேருந்து 20 மைனஸ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 80 பை 100 இன்டு 15,200. இப்போ 2 ஜீரோ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 80 இன்டு 152. நம்மளோட ஆன்சர் எவ்வளவு, 12,160, அதாவது 12,160. ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ஒருவர் இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு விட்டார். இப்போது விட்டதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றதில் 10% நஷ்டமும் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காணவும். ஒருவர் இரு கை கடிகாரங்கள், அதாவது 2 கை கடிகாரம் வச்சுருந்துருக்கிறாரு. ஒவ்வொன்றையும் 594 ரூபாய்ன்னு விற்கிறாரு. இப்போ ஃபஸ்ட் ஒன் விற்றதில் 10% லாபம் கிடச்சிது. இன்னொன்று விற்றதில் 10% என்ன கிடச்சிச்சு, நஷ்டம் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப நஷ்டம், ஃபஸ்ட்டு லாபம் கிடச்சிச்சு, செகண்ட் ஒன்று என்ன கிடச்சிச்சு, நஷ்டம் கிடச்சிச்சு. ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஏ ஆன்சர் இஸ் 1% லாபம், பி 1% நஷ்டம், சி 2% லாபம், டி 2.5% நஷ்டம். இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல் கடிகாரம் விற்பனை விலை ஒவ்வொரு வாட்சையும் எத்தனை ரூபான்னு விற்கிறாரு, 594. இது அவர் லாப சதவீதத்தை விற்கிறாரு. லாபம்னா ஃபார்முலா அடக்க விலை ஈக்குவல் டு 100 ரூபாய் 100 ப்ளஸ் லாப சதவீதம் இன்று விற்பனை விலை. அதாவது 100 ரூபாய் 100, லாபம் நமக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 10%. அப்போ 10 இன்டு 594. அவர் வாட்ச்சு என்னத்துக்கு விற்றுருக்கிறாரு, எவ்வளோ, 594 சீக்வல் டு 100 பை 100 ப்ளஸ் 10 110 இன்டு 594. இதில் ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இந்த 11ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 11 இது 11 5s are 55, பேலன்ஸ் 4 வரும், 44. அப்போ திருப்பியும் அதே மாதிரி 11 4s are 44. 10 இன்ட்டு 54 எவ்வளோ வருது, 540, அதாவது ருபீஸ் 540. இப்போ ரெண்டாவது கடிகாரத்தை பார்க்கணும். இப்போ இது லாபம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி ரெண்டாவது கடிகாரம் விற்பனை விலை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 594, நஷ்ட சதவீதம் 10%. இப்போ இதுக்கு அடக்க விலை. இப்போ இது என்னது, நஷ்டம். நஷ்டம் என்னது, மைனஸ். ப்ராஃபிட் என்னென்னா ஃபார்முலாவில் என்ன போடணும், ப்ளஸ். இப்போ 100 மைனஸ் நஷ்டம் பர்சன்டேஜ் இன்டு விற்ற விலை ஈக்குவல் டு 100 பை 100 மைனஸ் நஷ்டம் 10 இன்டு 594. தட் இஸ் ஈக்குவல் டு 100 பை 100ல் 10 போயிடுச்சுன்னா 90 இன்டு 594. இப்போ இதில் ஒரு 0 கேன்சல் ஆகும். இந்த 9ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 9 6 ஆர் எவ்வளோ, 54. இதில் பேலன்ஸு திருப்பியும் 5 வருது, 54. 9 6 ஆர் 54.
66 × 10 எவ்வளோ வருது? 660. நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது? 660. மொத்த அடக்க விலை நமக்கு வந்து 2 ஆன்சரும் ஆட் பண்ணணும். அதாவது 540, 660 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன வருது? 1200. ஓகே, மொத்த விற்பனை விலை எவ்வளோன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வாட்சே எத்தனைக்கு தான் விட்டோம்? 594. செகண்டையும் 594. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1188. இப்போ அவருக்கு நஷ்டம் எவ்வளோன்னு பார்க்கணும். நஷ்டம் ஈக்குவல் டு 200 மைனஸ் 1188. மொத்த அடக்க விலையிலிருந்து மொத்த விற்பனை விலையை என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ எவ்வளோ ரூபாய் வருது? 12 rupees 12. இப்போ நஷ்டம் வந்து 12 ரூபாய். அப்படின்னா நஷ்ட சதவீதம் எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். நஷ்ட சதவீதம் 12 இன்ட்டு என்னது 100 டிவைடட் பை நமக்கு அமௌண்ட்டு வந்து எவ்வளோ? 1200. இப்போ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும், 12 கேன்சல் ஆகிடும். இப்போ 1%. எவ்வளவு? 1%. ஓகே, இப்போ நஷ்ட சதவீதம் எவ்வளவு? 1%. நமக்கு வந்து 1% நஷ்ட சதவீதம். பி ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.